ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் ஜானகி வந்து சாமிக்கு சாத்தக்கூடிய அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்தது ஊர்க்காரங்கிட்ட கொடுக்குதுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகிக்கு வந்து இந்த ஊர் மரியாதையை கொடுக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கடுப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதியும் மகாலிங்கமும் புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படிங்கும்போது ரகுராம் வந்து நேற்றைக்கு அசிங்கப்பட்டனால கண்டிப்பாக அவன் வரமாட்டான், அதனால் இந்த ஊர் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி மாயாவும் ஜானகியும் வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த ஜானகிக்கு இந்த ஊர் மரியாதை கிடைச்சிருச்சு, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இது எல்லாம் வந்து ஜானகியோட ஏற்பாடாக இருக்காது. இந்த பக்கத்தில் நிற்கிறா பார்த்தீங்களா மாயா, இவளோட இதாக தான் இருக்கும். இவளால் தான் நம்மளுக்கு வந்து நினைக்கிறது எல்லாமே நடக்கூடாமல் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த குடும்பத்திலேருந்து எப்படியாவது நாசம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினைக்கும் போதெல்லாம் இவ எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்திடுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவமும் மாயா மேலே தான் உங்களுக்கு திரும்புது. சரிதாம்மா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, ஊர் மரியாதை இப்போ ஜானகிக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க சொல்லவும் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாத நிலைமையில புவனேஸ்வரி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து ரகுராம் குடும்பத்துக்கு தெரியுது. அதாவது பார்வதிக்கும் பத்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியவும் இதை வந்து உடனே அவங்க வீட்டில் உள்ள அவ்வளோ வரைக்கும் சொல்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ரகுராம் அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, ஜானகி வந்து கிரீடத்தை எடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வீட்டில் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு கூட தெரியாமல் இப்படி 2 பேரும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சீனும் மணின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இது எல்லாம் வந்து அண்ணி செய்திருக்க மாட்டாங்க, கூட ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா மாயா, இவ தான் செய்திருப்பா, இவ தான் வந்து அண்ணியை எப்படியாவது வந்து பேசி எடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பா. நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கமே பெரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை இவ கேட்டாலா பார்த்தீங்களா, எப்படி அண்ணியை வந்து பேசி எடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இது மட்டும் வந்து இப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுக்கு, ஏற்கனவே அண்ணனும் அண்ணியும் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கும் இவ தான் காரணம், இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மணி சொல்கிறாங்க, மாயா வந்து கரெக்டாக தான் செய்திருக்கிறா, நீ எதுக்கு மாயாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க எப்போவுமே அவள் செய்யறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், இப்போ என்னன்னா அண்ணியும் கூட சேர்ந்துருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கொடுக்குற இதில் தான் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ வந்து ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஜானகி எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுனா, வீட்டில் நம்ம இவ்வளோ பேர் இருக்க தானே செய்கிறோம், நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சீனு வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க, மாயா இதாக்கி ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக இவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்வதி வந்து சிவராமன்ட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, நான் உங்களை தானே அந்த ஊர் மரியாதை வாங்கிடுறதுக்காக நான் உங்களை போக சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னன்னா வந்து உங்கள் அண்ணனோட மரியாதை வந்து நான் வந்து கெடுக்க மாட்டேன், இந்த மரியாதை வந்து அண்ணனுக்கு தான் போய் சேரணும், இல்லைன்னா நான் வந்து இதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ தாங்க நம்ம குடும்ப கௌரவத்தையே அவங்க கெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் சிவாவுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அந்த மாயை இந்த மாதிரி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரி கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க, அண்ணி வரட்டும் அப்படின்னு வந்து சிவா சொல்லி எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ரொம்பவே எல்லாரும் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க, ஜானகி நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானகி சொல்கிறாங்க, ஏன் அத்தை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்கவும், ஆமாம் ஜானகி நீ இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கே, என்ன நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி அந்த கிரீடத்தை நீ எடுத்து கொடுக்க போகும்போது நீ ஒரு வார்த்தை நீ என்கிட்டயே இல்லை ரகுராமகிட்ட கேட்டிருக்க வேண்டாம், ரகுராமகிட்ட தான் பேசாமல் நீ இருந்துட்டு இருக்கிற, ஆனால் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஏன் அத்தை நான் இப்போ கொடுத்து நல்லா உங்களுக்கு வந்து என்ன குறைஞ்சி போச்சுது, சொல்ல போனாக்கி அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சிவா கிட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்க சொன்னால் அவரும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்ம மட்டும் இந்த கிரீடத்தை கொண்டு கொடுக்கலன்னா இந்த மரியாதை வந்து புவனேஸ்வரிக்கு போயிடும், காலங்காலமாக இந்த மரியாதை வந்து நம்ம குடும்பத்துக்கு தானே வந்துட்டு இருக்குது, இப்போ நான் மட்டும் கொண்டுட்டு போகலைன்னா இந்த மரியாதை அவளுக்கு தானே போயிருக்கும், அப்போ தான் தலை குனிய வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி இப்போ பெரியம்மா மட்டும் வரலன்னா கண்டிப்பாக அந்த மரியாதை வந்து புவனேஸ்வரி குடும்பத்துக்கு போயிருக்கும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா அப்படிங்கும்போது உடனே வந்து பத்மா வந்து மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமாண்டி தெரியும் இது எல்லாத்துக்கான நீ தான் பண்ணுவேன்னு தெரியும், சொல்ல பண்ணாக்கி அண்ணி வந்து இதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க இதை பற்றிலாம் யோசிக்கவும் மாட்டாங்க, அண்ணனை எதிர்த்து அவங்க இத்தனை வருஷம் காலத்தில் ஒரு நாள் கூட அவங்க எந்த வேலையும் செய்ததும் கிடையாது பேசினதும் கிடையாது, ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேரையும் பிரிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணனோட கோபத்தை கூடுதல் ஆக்கி வச்சிருக்கிற, இது எல்லாத்துக்கான நீ தான், இந்த குடும்பம் இந்த மாதிரிக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து மாயாவை போட்டு நல்லாவே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி வந்து தடுக்கிறாங்க. ஆமாம் பத்மா, நீ எப்போ பார்த்தாலும் அவளையே போட்டு திட்டிகிட்டு இரு. அவள் செய்திருக்கானா கைடாக தானே செய்திருக்கிறா, இல்லைன்னா வந்து புவனேஸ்வரிக்கு தானே இந்த ஊர் மரியாதை போயிருக்கும். அவள் கைக்கு மட்டும் பிறநாளைக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவமே போன மாதிரி இருக்கும். காலங்காலமாக நம்மளுக்கு கிடைச்ச ஊர் மரியாதையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு சப்போர்ட்டாட்ட வந்து மணி வந்து பேசவும், அப்போ வந்து பாத்தியாடா எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பேசுறதுனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா. சொல்ல போனாக்கி வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு கிரீடத்தை எடுத்து அண்ணி வந்து கொடுக்க போகும்போது ஒரு வார்த்தை நம்ம எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இவ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருப்பா. இது எல்லாத்துக்கு காரணம் இவ தான். அண்ணி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட யோசனையே செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமுக்கு ஊர் மரியாதை ஜானகி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரகுராம் வந்து என்ன மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.